ஒரு மனிதன் பேசுற ஒரு வார்த்தை உலக வரைபடத்தையே சிவப்பாக்கிடும். கார்க் ஐலண்ட் அது ஒரு தீவு இல்ல, உலக எண்ணெய் கண்ட்ரோல் பண்ற சுவிட்ச். நீ சுவிட்ச் ஆஃப் பண்ண நினைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். ட்ரம்ப் அதனுடைய விளைவு பயங்கரமாக இருக்கும். உலகமே ரொம்ப திண்டாட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இப்போ உலகத்தையே அதிர வைக்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ரெட் கிராஸ் சொன்ன உண்மை. யாரையும் காப்பாற்ற முடியாத நிலை. ரெட் கிராஸ் சொசைட்டி இன்னைக்கு ஈரான்ல இருந்து சொல்லக்கூடிய செய்திகளையும் அதே நேரத்துல லெபனான்ல இருந்து வரக்கூடிய செய்திகளையும் சொல்றோம். லெபனான்ல கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ்க்கு எதிரான கண்டினியூஸ் அட்டாக் நடத்தி இருக்காங்க இஸ்ரேல். லெபனான்ல ஆம்புலன்ஸ்களுக்கே எதிராக தாக்குதல், அது ஃபேக் அப்படின்னு இஸ்ரேல் சொன்னது. ஆனா ரெட் கிராஸ் சொல்றது என்ன தெரியுமா? இது ஃபேக் இல்ல, இதுதான் ரியாலிட்டி. புகைப்படம், எவிடன்ஸ் எல்லாம் உலகத்துக்கு வெளியே வந்துருச்சு. குழந்தைகள், அப்பாவி மக்கள் நாளுக்கு நாள் பலியாகுறாங்க. ரெட் கிராஸ் வார்னிங் கொடுத்திருக்கு, இப்போவே நிறுத்தலனா இந்த கொடுமை நிற்கணும். குழந்தைகள், அப்பாவி மக்கள் நாளுக்கு நாள் பலியாகுறாங்க. ரெட் கிராஸ் வார்னிங் கொடுத்திருக்கு, இப்போவே நிறுத்தலனா இன்னும் மோசமா போகும். இந்த யுத்தத்துல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அமெரிக்கா விமானங்களுக்கு எங்கள் ஏர் ஸ்பேஸ் மூடப்படும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், கார் ஐலண்ட் இதை எங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இதுவே இன்னொரு பெரிய யுத்தத்துக்கு ஆரம்பமா? கேள்வி ஒன்றுதான், இந்த யுத்தம் நிற்குமா அல்லது உலகமே இதுல சிக்கிக் கொள்ளுமா?